Praise the Lord. உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் நம்ம மேல் இறங்குவதற்காக Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை முழுவதும் நடத்தும்படியாக Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பாவுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். Hallelujah. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து Hallelujah. கிருபைகளினாலும் இரக்கத்தினாலும் ஆமென் ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. முடிசூட்டி Hallelujah. அவருடைய இரக்கத்தின் பிரசன்னத்தினால நம்ம நிரப்பி Hallelujah. ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து எல்லா வழிகளை நினைத்து Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி Hallelujah. உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி நன்றியப்பான்னு சொல்லி Hallelujah. வானங்களில் உயர்ந்தவரும் பூமியிலே பெரியவரும் Hallelujah. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற இயேசுவை Hallelujah. ஏமன் துதிகளுக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராய் இருக்கிற இயேசுவை Hallelujah. நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு Hallelujah. ஏமன் ஸ்தோத்திரம். அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா Hallelujah. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமா இருக்கிற எங்கள் ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே தேவதூதர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரை பூமியில் இருக்கிற நாங்களும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் கடந்து வந்து தேவனை தொழுது கொள்வதற்கு தேவனை ஆராதிப்பதற்கு எங்கள் தெய்வமாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆயுசு நாட்களை தந்து கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை முடிசூட்டி உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கால்களை ஆண்டவரை தள்ளாட விட்டாமல் Hallelujah. எங்களை காக்கும் தெய்வமாய் Hallelujah. எங்களோடு கூட இருந்து நடத்துகிற என் தகப்பன் நீர் ஒருவராய் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. நீர் ஒருவரே பெரியவர் Hallelujah. நீர் ஒருவரே சிறந்தவர் Hallelujah. நீர் ஒருவரே மகிமைக்குரிய தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Hallelujah. மாட்சிமை நிறைந்தவர் Hallelujah. உமக்கு ஒருவருக்கே துதி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. Hallelujah. கர்த்தரே துதிக்கிறோம் கர்த்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே உன்னதத்தின் தெய்வமே உமக்கு மகிமை மகிமை மகிமை. கனத்துக்குரியவரே உமக்கு மகிமை மகிமை மகிமை. துதிக்குரியவரே உமக்கு மகிமை Hallelujah. ஆராதனைக்குரியவரே உமக்கு மகிமை 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 மகிமை. ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. Hallelujah. நம்முடைய வலது கருத்து வானத்துக்கு நேராக உயர்த்தி Hallelujah. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. மறுபடியும் சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே
ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. வல்லமையால் என்னை நிரப்பி நீராளு. மறுபடியும் சொல்வோம். வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. 2-3 பேரின் நாமத்தினால எங்க கூடினாலும் அங்க வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறவர் இந்த பரிசுத்த ஆராதனையின் நடுவில் உலாவி அதி பயங்கரமான காரியங்களை செய்யும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜனங்களை வேகமாய் கொண்டு வாரும். ஒருவரும் இந்த இடத்தை விட்டு வீணாய் போகாதபடி எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு திருப்தியோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. மகிமையின் கரத்துக்குள் மறைத்துக்குள்ளும் நடத்துகிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்பட கிரியை செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். நன்றி நன்றி என்று நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. காலையிலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும், மாலையிலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை நாம் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போது துதிப்பேன், நடக்கும் போது துதிப்பேன். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி எல்லாரும் சொல்லி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்ந்து போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன்.
துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே என் நித்தியமே என் ஜீவனே என் ஆயனே. சத்தியமே என் நித்தியமே என் ஜீவனே என் ஆயனே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உன்னதரே உயர்ந்தவரே என் பரிகாரியே பலியானே என் பரிகாரியே பலியானிரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன். தாழ்த்தும் போதும் துதிப்பேன். வருத்தத்திலே துதிப்பேன். பிற வெறுக்கும் போது துதிப்பேன். வாழ்த்தும் போது துதிப்பேன். தாழ்த்தும் போது துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன். பிற வெறுக்கும் போது துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே தயபரரே சகாயரே தயபரரே ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உன்னதரே உயர்ந்தவரே என் பரிகாரியே பலியானிரே என் பரிகாரியே பலியானிரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள் எதுவுமே தானாய் வந்ததில்லை. ஆமென். நம்ம பிறக்கும்போது எதையுமே கொண்டு வரல, எல்லாம் அவருடைய கிருபையினால் கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற வீடு, நமக்கு இருக்கிற குடும்பம், நமக்கு இருக்கிற சொத்து, பணம் எதுவுமே தானாய் வந்ததில்லை. ஆமென். எதுவுமே தானாய் வந்ததில்லை, தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ
கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தவரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, எல்லாம் வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தகுதி இல்லாத என்னை அழைத்தீரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தினதே. தகுதி இல்லாத என்னை அழைத்தீரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தினதே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு பாடுவோம். வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும்
தேவ கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் நாம் வாழ்ந்திருப்பதும் அவர் தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது 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 கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது தேவ கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது 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 எல்லாம் அவருடைய கிருபையால் வரல எல்லாம் கிருபையால் நாம் உயர்ந்திருப்பது அவருடைய கிருபையால் வரல எல்லாம் கிருபையால் நாம் ஜீவனோடு இருப்பது தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது தேவ கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது தேவ கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது 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 ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் Jesus hallelujah yes Jesus amen இயேசுவே அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா உங்க கிருபை பெரியது அப்பா உங்க கிருபை பெரியது உங்க கிருபை பெரியது ரட்சா எங்கள் மேல நீங்க வைத்திருக்கிற தயவு பெரியது அப்பா எங்கள் மேல நீங்க வைத்திருக்கிற இரக்கம் பெரியது ரட்சா கிருபை நிறைந்தவரே எஸ்அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா நம் தேவனை எல்லாரும் துதித்து ஆராதிப்போமா அவர் கிருபை நிறைந்தவர் அவர் கிருபை நிறைந்தவர் ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர் காலைதோறும் புதிய கிருபைகளால் நிரப்பி அவர் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே தோற்று போன இடங்களில் நம்மை உயர்த்துகிற தேவன் அவர் நம்மை கரம் பிடித்து தூக்கி எழுப்புகிறவர் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சா ஹல்லேலூயா 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 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் ஆமென் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எதற்கும் தகுதி இல்லாத நம்ம தகுதி உள்ளதாய் மாற்றினது அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை ஹல்லேலூயா 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 எதற்குமே தகுதி இல்லாத நாம எதற்குமே தகுதி இல்லாத நாம அவரை அப்பா பிதாவேன் கூப்பிட தகுதி இல்லாத நாம ஆனேன் ஹல்லேலூயா அவருடைய கிருபையினால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரே அவருடைய கிருபை எஸ் ஜீசஸ் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா ஆவியானவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா பரிசுத்தம் நிறைந்த பிதாவே உமக்கு நாங்கள் மகிமைகளை ஏறெடுக்கிறோம் ரட்சா எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ரட்சா எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா துதிகளின் பாத்திரரே தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா வல்லவரே நல்லவரே போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எஸ் ஜீசஸ் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா எஸ் ஜீசஸ்
ஜீசஸ் ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் மகிமை நிறைந்தவர், நீர் வானங்களுக்கு மேலாய் உயர்ந்திருப்பவர். ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் துதி பலிகளை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. ரியாந்தல ரஷபரபோ ரபரதி ரகரதலரலரபரபா ரிபா பாபா ரஷபரபோ ரதிரதலரலரபா. அப்பா, எங்க கிருபை எங்களுக்கு மேல் அதிகமாய் பொழுது இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Yes Jesus, hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உளையான சேற்றில வாழ்ந்து கிடந்த இடந்த எங்களை ஆமென் உங்க கிருபையினால் எங்களை தூக்கி எடுத்தீரே, எங்களை மீட்டு எடுத்தீரே, எங்களை வாழ வைத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தீரே, எல்லாம் உங்க கிருபப்பா, எல்லாம் உங்க கிருபை ராஜா. எதுக்கும் தகுதி இல்லாத எங்களுக்கு உங்க கிருபையினால ரட்சிப்பை கொடுத்து அப்பா, உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறீரே, உம்மை அறிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ரிபா ரஷபரபோரதிரதலரலரபா ரிகரதலரஷபரபோரபரதிரதலரலரபா ரிபா பாபா ரஷபபபரபோரதிரதலரலரபோரதலரபா ரிபா பாபா ரகரதிரதலரலரஷபரபோரதிரதலரபா. நிர்மூலமாகாமல் நம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஆமென். எத்தனையோ பேர் மரித்து போன இந்த நாட்களில் இன்னும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, இன்னும் ஒரு விசை வாழும்படியான கிருபை கொடுத்திருக்கிறாரே. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ரியாவல ரஷகரதிரதலரபரபா ரிபாபா ரஷபரபோரதிரதலரபரபரபரபா ரிபாபா ரகரதிரதலரஷபரபோரதலரபரபா. அப்பா, எங்க மேல நீங்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. லிபரஷபரபோரதிரதலரபரபரபரபா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாபா ரஷபபபபபா ஹல்லேலூயா. ஓலி கராதியா ரஷபரபோரபரபா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. லிபாபா ரஷபரபோரதிரதலரபா. ஹல்லேலூயா. ஓலி கராதியா ரஷபரபோரபரபரதலரபா. குயவன் கரத்தில் உள்ள ஒரு களிமண்ணாய் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் நம்மை வணைந்தெடுக்க, அவர் நம்மை உருவாக்க, அவர் நம்மை நிரப்ப, நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸ் ஹல்லேலூயா. எங்கோ ஒரு இடத்துல ஒரு மூலையில தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த நம்ம எடுத்து அவர் தலைக்கு மூளைக்கல்லாய் வைத்தாரே. எஸ் ஜீசஸ். குயவன் கரத்தில் உள்ள ஒரு களிமண்ணை போல ஒப்பு கொடுப்போமா நம்ம? ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென். குயவனேயும் கரத்தின் பாத்திரம் நாங்களையா, குயவனேயும் கரத்தின் பாத்திரம் நாங்களையா. என்னை வணைந்திடுங்க, என்னை நிரப்பிடுங்க, உம் சித்தம் போல் என்னை உருவாக்கிடுங்க. என்னை வரைந்திடுங்க, என்னை நிரப்பிடுங்க, உம் சித்தம் போல் என்னை உருவாக்கிடுங்க. வெறுமையாக இருந்த என்னை, வெறுமையாக இருந்த என்னை உம் அன்பால், உம் தயவால், உம் கிருபையால் நிரப்பிடுங்க. உம் அன்பால், தயவால், கிருபையால் நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க. என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க.
கல்லாயிருந்தேன், என்னை எடுத்து தலைக்கு மூளை கல்லாக்கி நீர். என்னை எடுத்து தலைக்கு மூளை கல்லாக்கி நீர். நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. கசப்பானதாயல்ல, வெறுப்பானதாயல்ல, கசப்பானதாயல்ல, வெறுப்பானதாயல்ல, விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. நீர் விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிட சரி சொல்லுமா, நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. பெருமையாக இருந்த என்னை, பெருமையாக இருந்த என்னை, உம் அன்பால், உம் தயவால், உம் கிருபையால் நிரப்பிடுங்க. உம் அன்பால், உம் தயவால், உம் கிருபையால் நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. தள்ளப்பட்ட கல்லாயிருந்தேன், தள்ளப்பட்ட கல்லாயிருந்தேன், என்னை எடுத்து தலைக்கு மூளை கல்லாக்கி நீர். என்னை எடுத்து தலைக்கு மூளை கல்லாக்கி நீர். நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. கசப்பானதாயல்ல, வெறுப்பானதாயல்ல, கசப்பானதாயல்ல, வெறுப்பானதாயல்ல, விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. நீர் விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, எல்லாரும் ஒவ்வொரு சொல்லுமா, என்னை நிரப்புங்க ரட்சா, என் பாத்திரம் வழிந்து போகத்தக்கதாக, என் பாத்திரம் வழிந்து வரும்படியாக என்னை நீங்க நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. கசப்பானதாயல்ல, வெறுப்பானதாயல்ல, கசப்பானதாயல்ல, சொல்லுமானதாயல்ல, விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. நீர் விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. நீர் விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. நீர் விரும்பும் பாத்திரமாய் நிரப்புங்க. என்னை எடுத்து தலைக்கு மூளை கல்லாக்கி நீர். என்னை எடுத்து தலைக்கு மூளை கல்லாக்கி நீர். உம் அன்பால், தயவால், கிருபையால் நிரப்பிடுங்க. உம் அன்பால், தயவால், கிருபையால் நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, என் பாத்திரம் வழிந்தோட
கிருபையால் நிரப்பிடுங்க உம் அன்பால் உம் தயவால் கிருபையால் நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்புங்கப்பா பாத்திரம் வழிந்தோடத்தக்கதாய் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியத்தக்கதாய் என் தேவனை நிரப்புங்க ரட்சா நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க சபையை நிரப்புங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க நிரப்புங்க ரட்சா பாத்திரம் நிரம்பி வழியை நிரப்புங்க ரட்சா ஆமென் என் பாத்திரம் வழிந்தோட நிரப்பிடுங்க வெறுமையான பாத்திரமாய் அல்லப்பா ஆமே நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உம்முடைய அன்புல நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உங்க தயவுல நிரம்பி வருகிற பாத்திரமாய் உங்க கிருபையில நிரம்பி வழிகிற பாத்திரமாய் எங்களை நீங்க நிரப்புங்க ரட்சா ஆமே வெறுமையாக இருக்கிற எங்களை தேவ நிரப்புங்க தள்ளப்பட்ட கல்லாய் எங்கோ இருந்த எங்களை எடுத்து தலைக்கு மூளை கல்லாய் வைத்து தேவன் பயன்படுத்தி வருகிறீரே எங்களை மேன்மைப்படுத்துகிறீரே எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே யாகாரா ஷபர போர தீரதல ரபல ரபா ரிபாபா பர ஷபர போர பர தீரந்தல ரபல ரபல ரபா ரபர பராதில ரதீர கரதில ஷபர போர தீரதல ரதீரதல ரபல ரபா எங்களை நிரப்புங்க ரட்சா உரிகபாபா பர ஷபர பரபா குயவன் கரத்தில் உள்ள ஒரு களிமண்ணாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ரட்சா எங்களை வணைந்திடுங்கப்பா எங்களை நீங்க நிரப்புங்க ரட்சா உங்க சித்தம் போல உருவாக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா உங்க வல்லமையின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்பினரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா எங்கள் பாத்திரம் வழிந்தோட எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிய தேவன் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரட்சா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த காலை வேளையிலப்பா எங்களை முழுமையாக எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ரட்சா எங்கள் பாடல் ஆராதனைகளை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரட்சா ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தொடர்ந்து உள்ள பகுதிகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தேவ வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படட்டும் தேவ வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் வெளிப்படட்டும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தையினால திருப்தியாக்கப்பட்டவர்களாய் திரும்பி செல்ல தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் वचन की ओर हम जाएंगे என்னாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் गिनती का पुस्तक 27वां अध्याय 18 முதல் 20 வசனங்கள் 18 से लेके 20 वचन என்னாகமத்தின் புத்தகம் गिनती का पुस्तक 27வது அதிகாரம் 27वां अध्याय 18 முதல் 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன் 17 से लेके 20 वचन में पढ़ता हूँ Numbers chapter 27 verse 18 to 20 गिनती का 17वें अध्याय का जो है 18 से लेके 20 वचन கர்த்தர் மோசேயை நோக்கி परमेश्वर मूसा को देखकर ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கைகளை வைத்து और जो आत्मा को पाए यहोशू को देखकर
उसके नून का पुत्र यहोशू पर तेरा हाथ रख। அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பதாக நிறுத்தி उसे याजक एलिएजर और सारी मंडली के सामने खड़ा कर அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனுக்கு கட்டளை கொடுத்து उनके आंखों के सामने उसे आज्ञा देकर இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியவும் इस्राएली पुत्र सभी उसकी बात मानने के लिए உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு और तेरे आदर में से थोड़ा आदर उसे दे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பைபிள் சொல்லுது बाइबल कहता है ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா आत्मा को पाया पुरुष यहोशू। ஆமென் ஸ்தோத்திரம் வேதம் சொல்கிறது वचन कहता है மோசேக்கு பின்பு யோசுவாவை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக ஏற்படுத்துகிறார் मूसा के बाद इस्राएली लोगों के लिए परमेश्वर यहोशू को एक प्रधान के रूप में नियुक्त करते இந்த गए। யோசுவா ये यहोशू தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது परमेश्वर की आत्मा को पाया वो व्यक्ति था कर पवित्र शास्त्र कहता है தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்ததான யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது परमेश्वर की आत्मा से भरपूर रहने वाला यहोशू कर 20வது வசனம் சொல்கிறது 20वां वचन कहता है ஆண்டவர் சொல்கிறார் परमेश्वर कहते हैं இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு सारे इस्राएली पुत्र उसकी बात मानने के लिए உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு तेरे आदर में से थोड़ा आदर उसे दे। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் अच्छे से जान लीजिए தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது परमेश्वर के आत्मा से भरपूर हुए व्यक्ति के जीवन में क्या होता है। கனத்துக்குரிய மனிதனாய் அவர் மாறுகிறார் वो एक आदर के योग्य मनुष्य बनता है। பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்படும் வரைக்கும் पवित्र आत्मा से भरपूर होने तक யோசுவா யார் என்று சொல்லி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தது यहोशू कौन है कर इस दुनिया को पता नहीं था। பரிசுத்த ஆவியினால் யோசுவா நிரப்பப்படும் வரைக்கும் पवित्र आत्मा से भरपूर होने तक அவன் குடும்பத்திற்கு மட்டும்தான் யோசுவா யார் என்று தெரியும் केवल उसके परिवार वालों को मालूम था यहोशू कौन है कर அவன் சொந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் யோசுவா யார் என்று தெரியும் उसके रिश्तेदारों को ही पता था कि यहोशू कौन है कर பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தபோது पवित्र आत्मा जब उसके अंदर आए முழு இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலும் மிகவும் முக்கியமான பிரபல்யமான மனிதனாய் மாறுகிறார் सारे इस्राएली लोगों के बीच में एकदम मुख्य एक प्रबल व्यक्ति बनता है। பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தபோது पवित्र आत्मा जब उसके अंदर आए எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் மாறுகிறார் सभी लोग पहचाने ऐसा एक मनुष्य बनता है। பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தபோது पवित्र आत्मा उसके अंदर आते ही எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் மாறுகிறார் सभी जन उसका सम्मान करे ऐसा व्यक्ति बनता है। பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தபோது पवित्र आत्मा जब उसके अंदर आए இவன் கட்டளைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு அவன் உயர்த்தப்படுகிறார் इसके आज्ञा के अनुसार इस्राएली लोग सारे माने ऐसा वो ऊंचा उठाया गया। வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் पवित्र शास्त्रों को आप पढ़कर देखोगे तो பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தபோது पवित्र आत्मा उसके अंदर आते ही புறஜாதிகள் கூட யோசுவாவை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள் अन्य जाति के लोग भी यहोशू कौन है करके पता लगाए। அல்லேலூயா हालेलुया। உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் तेरे अंदर जो पवित्र आत्मा है தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது वो ईश्वर परमेश्वर है करके पवित्र शास्त्र में कहा गया है। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது पवित्र आत्मा हमारे अंदर आते समय கனத்துக்குரிய பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் हमें आदर के योग्य बर्तन के रूप में परमेश्वर बदलते हैं। குடும்பத்தார் நடுவில் கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார் तेरे परिवार वालों के बीच में एक आदर के योग्य बर्तन बनाते हैं। பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்போது पवित्र आत्मा तेरे अंदर आते समय நீ உன்னுடைய சொந்த ஜனங்கள் நடுவிலே கனத்துக்குரிய மனிதனாய் மாறுகிறாய் तू तेरे खुद के रिश्तेदारों के बीच में एक आदर के योग्य बर्तन बनता है। பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்போது पवित्र आत्मा तेरे अंदर आते समय வேலை ஸ்தலத்தில் கனப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக கர்த்தர் உன்னை மாற்றுகிறார் काम करने वाले जगह पर एक आदर पाने वाला व्यक्ति के रूप में बदलते हैं। அல்லேலூயா हालेलुया। பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை பிள்ளைகளை
पवित्र आत्मा पाए सभी बच्चे ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். परमेश्वर उन्हें आदर के योग्य बर्तन बदलने के लिए काफी है. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறபடினாலே तेरे अंदर पवित्र आत्मा आए इसलिए அவரால் நீ கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். तू उनके द्वारा एक आदर के योग्य बर्तन बनेगा कर वो कहते हैं. சிலரால் அதை நம்பவே முடியல. कुछ लोग उससे भरोसा ही नहीं कर पाते. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? वचन क्या कहता है मालूम है क्या? வானமும் பூமியும் மாறி போனாலும் आकाश पृथ्वी टल जाए, வேத வசனங்கள் கர்த்தரின் வார்த்தைகள் மாறி போவதில்லை. पवित्र शास्त्र का वचन, परमेश्वर का वचन कभी नहीं टलता. இந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது. ये वचन साफ कहता है பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் யோசுவாவுக்குள் வந்தார். पवित्र आत्मा, परमेश्वर का आत्मा यहोशू के अंदर आए. வந்தபோது जब आए அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறினான். वो एक आदर के योग्य बर्तन बना. அல்லேலூயா. हालेलुया. அப்படியானால் ऐसा है तो இன்றைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, आज भी पवित्र आत्मा पाए परमेश्वर के बच्चों, கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவது நிச்சயம். परमेश्वर एक आदर की योग्य बर्तन बनाएंगे, ये निश्चय है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுகிறவர்கள் உலகத்தின் ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். पवित्र आत्मा का अभिषेक जो बच्चे पाते हैं वे दुनिया के सारे लोगों से विशेष है. அவர்களை உலகத்தின் ஜனங்களை விட ஆண்டவர் வித்தியாசமாய் கனப்படுத்த விரும்புகிறார். उन्हें परमेश्वर दुनिया के लोगों से भी हटकर विशेष रूप से आदर देना चाहते हैं. ஆமென். आमीन. மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுகிறவர்கள் पवित्र आत्मा का अभिषेक जो पाते हैं உலகத்தின் ஜனங்களை விட வித்தியாசமானவர்கள். दुनिया के लोगों से भी बढ़कर विशेष है. ஏன் வித்தியாசமானவர்கள்? क्यों विशेष है? பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் என்று வேதம் சொல்கிறது. पिता पुत्र पवित्र आत्मा करके त्रिएक परमेश्वर करके शास्त्र कहता है. அந்த பரிசுத்த ஆவியானவர் वो पवित्र आत्मा நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால் हमारे अंदर रहते इसलिए நாம் விசேஷமானவர்கள். हम विशेष है. அல்லேலூயா. हालेलुया. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினாலே वो हमारे अंदर रहते इसलिए அவராலே நாம் உலகத்தில் கனம் பெற்றவர்களாய் மாறுகிறோம். उनके द्वारा हम इस दुनिया में आदर पाते हैं. ஆமென். आमीन. ஏன் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றும் கனப்படுத்தப்படவில்லை? क्यों अभी भी पवित्र आत्मा पाने के बाद भी आदर नहीं पाए? சொந்த ஜனங்கள் நடுவில் இன்னும் ஒரு கனம் நமக்கு கிடைக்கவில்லை. अरे खुद के लोगों के सामने अभी भी आदर सम्मान नहीं मिला. பரிசுத்த ஆவியை பெற்றோம், पवित्र आत्मा पाए, குடும்பத்தார் நடுவில் இன்னும் ஒரு கனம் கிடைக்கவில்லை. परिवार वालों के बीच में एक आदर सम्मान अभी तक नहीं मिला. பரிசுத்த ஆவியை பெற்றோம், पवित्र आत्मा को प्राप्त किए, வேலை ஸ்தலத்தில் இன்னும் கனம் கிடைக்கப்படவில்லை. काम करने वाले जगह पर अभी भी आदर सम्मान नहीं मिला. பரிசுத்த ஆவியை பெற்றும் अनेक இடங்களில் நாம் வெறுக்கப்படுகிறோம். ஏன்? पवित्र आत्मा पाने के बाद भी अनेक जगह पर हम नफरत किए जाते हैं. क्यों? ஆண்டவருக்கென்று என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்து விட்டேன். परमेश्वर के लिए मेरे जीवन को समर्पण कर दिया. இன்னும் अनेक நிந்தைகளும் அவமானங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? क्यों अभी भी अनेक निंदा और अपमान आ रहे हो? किस लिए? ஒன்றாவது, पहला, நாம் பெற்றுக்கொண்டதான பரிசுத்த ஆவியானவரை நாம் அனல் மூட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். हमने जो पवित्र आत्मा को पाया है उससे हमने अपनी आंख से गर्म नहीं किया. இரண்டாவது, दूसरा, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு முழுவதும் இன்னும் நம்மை அர்ப்பணிக்காமல் இருக்கிறோம். पवित्र आत्मा की अगुवाई के लिए पूरी तरह समर्पण नहीं किए. மூன்றாவது, तीसरा, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். हमारे अंदर जो पवित्र आत्मा है उसके अधिकार को इस्तेमाल नहीं कर रहे. நான்காவது, चौथा, பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை இன்னும் முழுவதும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். पवित्र आत्मा की कार्य को अभी भी पूरी तरह से नहीं समझे. பரவாயில்ல, எல்லாரும் எழுதி இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். सभी जन ने लिख लिया, इसके लिए परमेश्वर की स्तुति हो. சொன்ன விளங்குச்சா? मैंने जो बोला समझ में आया ना? இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். मैं अभी आपसे एक सवाल पूछता हूँ, ஏன்னா நிறைய பேர் எழுதி இருக்கீங்க இல்ல? क्योंकि बहुत सी लोगों ने लिखा है ना. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஒரு நோட்டு புத்தகம் கொண்டு வந்தா தான் என்ன கெட்டு போவீலாம்? एक नोट और पुस्तक लेके आओगे तो क्या बिगड़ जाओगे? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அப்படியே கேட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கணும். ऐसे ही सुनते बैठना है. நல்லா இருக்கு பாஸ்டர். अच्छा है पास्टर. வெளியே போகும்போது சாத்தா உங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து போடுவான். बाहर जाने के बाद शैतान सब कुछ आपसे छीन लेगा. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல மாறிடும். सड़क के किनारे बोए हुए बीज के समान बन जाएंगे. பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, पवित्र भाई, पवित्र बहन, புக்கு, நோட்டு புக்கு வாங்க, பென் வாங்க, பைசா இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க.
नोटबुक और पेन लेने के लिए पैसे नहीं तो मुझे बताइए, அடுத்த வாரம் வாங்கி வச்சிரேன் இலவசம் அப்படின்னு. अगले हफ्ते लेकर रख देता हूं मुफ्त में कर कर. தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் கொண்டு வாங்க. कृपया कर कर कहता हूं सभी जन लेकर आइए. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, அடுத்த வாரம் நோட் புக்கோட வரலன்னா நானே உங்களை துரத்திடுவேன். பாஸ்டர்ல யார் சொன்னது உங்கள்கிட்ட? அப்ப நீங்க தான் உத்தரவாதி, அடுத்த வாரம் அவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. आप ही उसका लेखा लोगे कि अगले हफ्ते वो लेकर आए कि नहीं लेके आए. புரிஞ்சா? समझ में आया? அல்லேலூயா, हालेलुया. நல்லா கவனிங்க. अच्छे से समझिए. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, பாஸ்டர் வந்து ஒவ்வொரு மெசேஜை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்து கிடக்குறேன் அப்படின்னு. आपको समझता नहीं है पास्टर एक परमेश्वर का संदेश पाने के लिए कितने समय परमेश्वर के सामने इंतजार करते कर कर. ஆமென், आमीन. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. பைபிள் தெளிவா சொல்லுது, बाइबल साफ कहता है பரிசுத்த ஆவியை பெற்ற யோசுவா கனப்படுத்தப்பட்டான். पवित्र आत्मा पाया यहोशू आदर पाया. அப்ப நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன், तो मैंने पवित्र आत्मा पाया. ஆனால் ஏன் இன்னும் ஜனங்கள் நடுவில், ஜாதிகள் நடுவில், குடும்பத்தின் நடுவில், வேலை ஸ்தலத்தில் கனப்படுத்தப்படவில்லை? तो फिर क्यों मैं अभी भी लोगों के बीच में, जातियों के बीच में, परिवार वालों के बीच में काम करने के जगह पे एक आदर नहीं पाया. அல்லேலூயா. हालेलुया. கனப்படுத்தப்படுவது என்பது आदर पाने का मतलब மற்றவர்களை காட்டிலும் दूसरों से बढ़कर நம்மை உயர்வாய் நடத்துவது, हमें ऊंचाई में चलाना, மற்றவர்களை காட்டிலும் दूसरों से बढ़कर நம்மை உயர்வாய் மேன்மையாய் பார்ப்பது, हमें ऊंचाई बड़प्पन के साथ देखना, அதுதான் கனம். वही आदर. படிச்சதுனால கிடைக்காது, अरे तेरे पढ़ने लिखने से नहीं मिलता, பணம் இருக்கிறதுனால கிடைக்காது, पैसे इसलिए नहीं मिलता. அதெல்லாம் ஒன்ன பார்க்கும்போது மட்டும் என்ன சொல்லிக்கிடுவான். वो तो सिर्फ तुझे देखते समय बोल सकते, ஆனால் लेकिन தேவனால் ஒரு மனிதன் கனப்படுத்தப்பட்டால், परमेश्वर के द्वारा एक मनुष्य आदर पाता है तो அவன் மரிக்கும் வரைக்கும் உலகத்தால் கனப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். वो मरते क्षण तक दुनिया के द्वारा आदर पाते रहेगा. அப்ப तो ஒன்றாவது पहला நாம் பரிசுத்த ஆவியை பெற்றோம், हमने पवित्र आत्मा पाया, ஆனால் அனல் மூட்டப்படவில்லை. लेकिन उसे अभी भी अग्नि से गर्म नहीं किए. ஆகவே தேவன் நம்மை கனப்படுத்த முடியவில்லை. इसीलिए परमेश्वर हमें आदर नहीं कर सके. இரண்டாவது, दूसरा பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு நாம் இன்னும் சரியாக ஒப்பு கொடுக்கவில்லை. पवित्र आत्मा की अगुवाई के लिए पूरी तरह सही तरीके से नहीं सौंपे. மூன்றாவது, तीसरा பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரத்தை இன்னும் நாம் பயன்படுத்தவில்லை. पवित्र आत्मा के अधिकार को हमने इस्तेमाल नहीं किया. நான்காவது, चौथा பரிசுத்த ஆவியானுடைய கிரியை குறித்து இன்னும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். पवित्र आत्मा के कार्य के बारे में अभी भी नहीं समझे. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளை पवित्र आत्मा को पाया परमेश्वर का बच्चा ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியினால் நாம் அனல் மூட்டப்படுகிறோம். प्रार्थना करते 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 पवित्र आत्मा के द्वारा हम अग्नि से गर्म होते गए. தினமும் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாரு. हर दिन 1 घंटे 2 घंटे 3 घंटे परमेश्वर के सम्मुख प्रार्थना करके देख. உன்னுடைய இருதயத்துக்குள் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம், तेरे हृदय के अंदर उमड़ने का एक अनुभव, உனக்குள் எமன் ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடியதான ஒரு அனுபவம், तेरे अंदर से स्तुति और धन्यवाद का निकल कर आने का अनुभव. ஜெபிக்க ஜெபிக்க प्रार्थना करते करते நம்முடைய இருதயங்களுக்குள் எப்பொழுதும் தேவனை நினைக்க வேண்டும் என்கிறதான சிந்தனை, हमारे हृदय के अंदर हमेशा परमेश्वर को सोचना है करके विचार. இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படும் அனுபவங்கள். यही पवित्र आत्मा के सामर्थ से भरपूर होने का अनुभव है. ஜெபிக்க ஜெபிக்க प्रार्थना करते करते பரிசுத்த ஆவியானவரால் நாம் அனல் மூட்டப்படுகிறோம். पवित्र आत्मा के द्वारा हम गर्म होते हैं. அவருடைய வார்த்தைகளினால் நம்முடைய இருதயங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. उनके वचनों से हमारा हृदय भरपूर होता है. அவர் தரக்கூடியதான வார்த்தைகளை மற்றவரிடத்திலே சொல்லும்போது वो जो वचन हमें देते हैं उसे जब हम दूसरों को बताते हैं, ஜனத்தின் நடுவில் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாம் மாறுகிறோம். लोगों के बीच में हम एक आदर के योग्य बर्तन बनते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. போன வாரத்துல ஒரு சகோதரன் இந்த சனிக்கிழமை முந்தின சனிக்கிழமை இங்க என்ன பார்க்க வந்தார். पिछले शनिवार एक भाई मुझसे मिलने स्थान पर आए. அவர் நம்முடைய சபைக்கு வரக்கூடிய ஒரு பிரதர் தான் அவரை இங்க அனுப்பி விட்டார். हमारे कलीसिया में आने वाले एक भाई ने उन्हें इस स्थान पर भेजा. வர்றதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணேன். वो आने से पहले मैं थोड़े समय परमेश्वर के सम्मुख प्रार्थना किया. மேல உட்கார்ந்து தான் பேசிட்டு இருந்தான். हम ऊपर बैठकर ही बात कर रहे थे. அவருடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறார். उसके जीवन के बारे में
परमेश्वर मुझे पूरा बता रहे हैं। கடைசி அவருடைய மனைவியை குறித்து சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரு. अंत में उस व्यक्ति के पत्नी के बारे में कुछ कार्य बताए। அவர் போய் நம்ம சர்ச்சுக்கு வர பிரதர்ட்ட சொல்லிருக்காரு, वो जाकर हमारे कलीसिया में आने वाले भाई से कहे, பாஸ்டர் வந்து என் மனைவியை பார்த்ததே இல்லப்பா, ये पास्टर ने तो मेरी पत्नी को देखा ही ஆனா नहीं, அவ வாழ்க்கையை குறித்து அப்படியே சொல்லிட்டாரு. लेकिन उनके जीवन के बारे में पूरा बता दिए। கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். परमेश्वर ने जो बातें कही वैसे ही बताया। அவர்கள் நடுவில் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாம் மாறுகிறோம். उनके बीच में हम आदर के योग्य बर्तन बनते हैं। பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது पवित्र आत्मा में भरते समय கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே வார்த்தைகளை தருகிறார். परमेश्वर हमारे हृदय में वचन देते हैं। அந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்லும்போது उस वचन उन बातों को जब दूसरों से बताते हैं, அவர்கள் நடுவில் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாம் மாறுகிறோம். उनके बीच में हम एक आदर के योग्य बर्तन बनते हैं। உங்க சொந்த ஜனங்கள் இன்னைக்கு நிறைய பேர் உங்களை வெறுக்கறாங்க, ஒரு மாதிரி பார்க்கறாங்க. अभी आपके खुद के लोग, बहुत से लोग आपसे नफरत करते, कुछ अलग तरीके से देखते हैं। இவன் என்ன மாறிட்டானா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. अरे ये क्या बदल गया, क्या कर ऐसा से पूछते हैं। நல்லா புரிஞ்சுக்கங்க. अच्छे से समझ लीजिए, நீங்க பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது आप लोग जब पवित्र आत्मा में भरपूर होकर प्रार्थना करोगे, அவர்களை குறித்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். उनके बारे में जो कार्य है वो आपको परमेश्वर प्रकट करेंगे। தைரியமா போய் சொல்லுங்க. धैर्य के साथ जाकर बोलिए, அவர்கள் நடுவில் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். उनके बीच में आदर के योग्य बर्तन के समान आपको बदलेंगे। இரண்டாவது, दूसरा, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்குள் இருக்க வேண்டும். पवित्र आत्मा की अगुवाई में हमें रहना है। பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்துகிறவர். पवित्र आत्मा में सत्य के मार्ग में चलाते हैं। அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் போகும்போது उनके अगुवाई में जब हम चलते हैं, எல்லாரை விட வித்தியாசமாயிருப்போம். हम बाकी सभी से अलग रहते हैं। தேவன் எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும். हर एक जगह पर हमें विजय मिलता है। எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயம் உண்டாகும் போது எல்லா நடுவிலும் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாம் மாறுவோம். सभी जगह में जब हमें जय मिलता है तो सभी लोगों के बीच में हम एक आदर के योग्य बर्तन बनते हैं। மூன்றாவது, तीसरा, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். पवित्र आत्मा सामर्थी है। பரிசுத்த ஆவியானவர் அதிகாரம் உள்ளவர். पवित्र आत्मा अधिकार वाले, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். अद्भुत और निशानी को दिखाने वाले, உன் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் போதுமானவர். तेरे प्रार्थना को सुनने के लिए वो काफी है। Praise the Lord. Praise the Lord। சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா வெறும் சாப்பிட்டுக்கிட்டு கையை கழுவிட்டு வந்துடாதீங்க. आपके रिश्तेदार के घर पर जाते हो तो सिर्फ खाना खाकर हाथ धोकर मत आओ। ஆமென். आमीन। நல்ல சாப்பாடு, நல்லா இருந்துச்சு. हाँ, बहुत अच्छा खाना था, அப்பதான் அடுத்த தடவை சோறு போடுவாங்க. तभी अगली बार बुलाकर खाना देंगे। Praise the Lord. Praise the Lord। அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வராத. ऐसा बोल के मत आइए। ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். मैं आपके लिए प्रार्थना करता हूँ, அவன் எவனா இருக்கட்டும், वो कोई भी क्यों ना हो, இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், எந்த எந்த இதுல இருந்துட்டு போட்டோம், वो हिंदू रे, मुसलमान रे, कोई भी क्यों ना हो, ஒரு நிமிஷம் 1 मिनट விசுவாசத்தோடும் विश्वास के साथ, பரிசுத்த ஆவியானவர் தந்த அதிகாரத்தோட ஜெபம் பண்ணு. पवित्र आत्मा के दिव्य अधिकार के साथ तू प्रार्थना कर। அவங்க பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு வா. उनके परेशानी के लिए तू प्रार्थना करके आ। கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவர். परमेश्वर छुटकारा देने वाला, உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ளால கிரியை செய்வார். तेरे अंदर का पवित्र आत्मा उस घर पर कार्य करेगा। நான் உனக்கு சொல்லட்டா, मैं तुझसे कहूँ क्या, நீ பரிசுத்த ஆவி நிறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளால கால் வைக்கும் போதே तू पवित्र आत्मा में भरपूर होकर जब एक घर के अंदर पाँव रखेगा, அங்க இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமானவர். वहां पर के संघर्ष और लड़ाई को बदलने के लिए परमेश्वर काफी है। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். तेरे अंदर जो वो बड़े हैं, அவர் வாசம் பண்ணும்படி நீ இடம் கொடுத்தபடினாலே वो रहने के लिए तूने जगह दिया, इस वजह से கர்த்தர் உலகத்தின் ஜனங்கள் நடுவிலே உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर दुनिया के लोगों के बीच में तुझे आदर करना चाहते हैं। பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்ல தேவன் என்னை தூண்டுகிறார். पवित्र आत्मा वापस इस बात को कहने के लिए मुझे उकसा रहे हैं, உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பெரியவர். तेरे अंदर जो पवित्र आत्मा है बहुत ही बड़े हैं, பெரிய தெய்வம். वो बड़े परमेश्वर, அவர் இருக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்திருக்க பாரு. वो रहने के लिए तूने जगह दिया ना, அவர் வாசம் பண்ணுவதற்கு நீ இடம் கொடுத்தபடினால் वो वास करने के लिए तूने जगह दिया, इस वजह से அவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். वो तुझे आदर करना चाहते हैं। அதனால என்ன பண்ணணும்? इसलिए क्या करना है, போகிற வீட்ல இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வா. जिस घर पर तू जाता है वहां पर यीशु के नाम से प्रार्थना करके आ, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு வா. विश्वास के साथ प्रार्थना करके आ। கர்த்தர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? परमेश्वर अद्भुत करेंगे या नहीं, செய்வாரா செய்ய மாட்டாரா? करेंगे या नहीं, செய்வாரா செய்ய மாட்டாரா? करेंगे या नहीं, நீ ஜெபம் பண்ணிட்டு வர, तू प्रार्थना करके आ रहा है, அந்த காரியம் நடந்துட்டுன்னு வைங்களா, वो कार्य हो गया तो
அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? अगली बार जब तुझे देखेगा तो कैसे देखेगा? இதுவரைக்கும் பார்த்தது மாதிரி பார்க்க மாட்டாங்க. अभी तक जैसे देखता था वैसे नहीं देखेगा. வித்தியாசமா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? अलग तरीके से देखेगा कि नहीं? அதுக்கு பிறகு நீ கனத்துக்குரியவனா மாறுவியா மாற மாட்டியா? उसके बाद तू आदर की योग्य बदलेगा कि नहीं? அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். पवित्र आत्मा में अधिकार दिए गए. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமை தந்திருக்கிறார். पवित्र आत्मा में सामर्थ दिए गए. அதனால इसलिए உங்க இடத்துல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. जाने वाले जगह पर विश्वास के साथ प्रार्थना कर. எனக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் செய்வார். मेरे अंदर जब प्रभु परमेश्वर है उसे करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன செய்வார் அப்படின்றத நீ டேஸ்ட் பண்ணி பாரு. पहले पवित्र आत्मा तेरे लिए क्या करेंगे उससे तू चक्कर देख. ஆமென். आमीन. நீ டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பி. तू चक्कर उसके बाद दूसरों को बांट. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களை पवित्र आत्मा पाए हुए கர்த்தரே கனம் பண்ணுகிறார். परमेश्वर स्वयं आदर करते. கர்த்தரே உன்னை கனம் பண்ணினால் परमेश्वर स्वयं तुझे आदर करेंगे तो உலக மனிதன் உன்னை கனம் பண்ணாமல் இருக்க முடியாது. दुनिया का मनुष्य तुझे आदर किए बिना नहीं रह सकता. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நீ குப்பையா எண்ணப்படுகிறியா? आज तू कचरे के समान गिना जाता है क्या? அற்பமா எண்ணப்படுகிறியா? एकदम तुच्छ गिना जाता है क्या? குடும்பத்தார் நடுவில் அவமான பாத்திரமா எண்ணப்படுகிறியா? परिवार वालों के बीच में एक अपमान के बर्तन के समान है क्या? ஒண்ணே இல்ல இவன், ஒண்ணே இல்ல இவ அப்படின்னு சொல்லப்படுறியா? अरे ये बहन कुछ नहीं है, भाई तो कुछ नहीं है करके ऐसे सुनता है क्या? இவ உருப்படவே மாட்டா, விளங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறியா? अरे ये तो सुधरेगी नहीं, ये तो सुधरेगा ही नहीं ऐसे सुनता है क्या? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். परमेश्वर का वचन कहता हूँ. யோசுவா பரிசுத்த ஆவியை பெற்றான். यहोशू पवित्र आत्मा को पाया. தேவ ஆவியை பெற்றபோது அவன் கனத்துக்குரியவனாய் மாறினான். पवित्र आत्मा जब पाया तो वो आदर की योग्य बना. அப்ப உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ யார் என்பதை அடையாளம் கண்டுகொள். तो तेरे अंदर जब पवित्र आत्मा है उसकी वजह से तू कौन है करके पता लगा. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ டேஸ்ட் பண்ண ஆரம்பி. तेरे अंदर जब पवित्र आत्मा है उससे तू चक्कर देख. அவருடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்த ஆரம்பி. उनके अधिकार को तू इस्तेमाल कर. பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நிரம்பி ஜெபிக்கும் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து வா. पवित्र आत्मा में भरपूर होकर प्रार्थना करने के अनुभव में तू आ. இந்த பூமியில கர்த்தர் உன்னை கனம் பெற்றவனாய் கனம் பெற்றவளாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். इस पृथ्वी पर तू आदर पाया हुआ व्यक्ति के समान परमेश्वर ऊंचा उठाएंगे. நான் உனக்கு கர்த்தரின் வார்த்தையை சொல்கிறேன். मैं तुझसे परमेश्वर का वचन कहता हूँ. உன்னை ஆண்டவர் கனவீனமான பாத்திரமாய் வைக்க விரும்பவில்லை. तुझे परमेश्वर एक निरादर का बर्तन करके रखना नहीं चाहते. அவமான பாத்திரமாய் வைக்க விரும்பவில்லை. एक अपमानजनक बर्तन बनाकर रखना नहीं चाहते. கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். आदर के योग्य बर्तन बनने के लिए तेरा उद्धार किए गए. அதற்காகவே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். इसीलिए तुझे अभिषेक किए गए. நீ பூமியிலே கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். तू इस पृथ्वी में आदर के योग्य बर्तन बने, ये परमेश्वर की योजना है. அதனால தான் கர்த்தர் உன்னை இந்த ஆலயத்தில் கொண்டு வைத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर तुझे इस कलीसिया के अंदर ले आकर रखे हैं. ஆமென். आमीन. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடிய வார்த்தை தான். आज परमेश्वर भविष्यवाणी के रूप में कहने वाला वचन वही है. அதி சீக்கிரத்தில் अति शीघ्र உன்னை நான் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவேன். मैं तुझे आदर के योग्य बर्तन बनाऊंगा. மேன்மைக்குரிய பாத்திரமாய் மாற்றுவேன். मैं तुझे एक बड़प्पन के योग्य बर्तन बनाऊंगा. கனவீனப்படுத்தப்பட்ட இடத்திலே जहाँ पर निरादर पाया ஆசீர்வாதமான एक आशीर्वाद का, அநேகருடைய நாவுகளினால் மேன்மைப்படுத்தக்கூடியதான अनेक के होठों से तारीफ पाने वाला கனத்துக்குரிய பாத்திரமாய் எடுத்து நிறுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். आदर के योग्य बर्तन बनाकर मैं खड़ा करूंगा कर कलीसिया से पवित्र आत्मा कह रहे हैं. அதனுடைய நாட்கள் சீக்கிரமாய் உண்டாகும். परमेश्वर का दिन जल्दी आएगा. அதனுடைய காலங்கள் உன்னுடைய அருகிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். उसका समय तेरे बगल में ये करके परमेश्वर कह रहे हैं. யோசுவாவின் தேவன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். मैं यहोशू का परमेश्वर होकर कर परमेश्वर तुझसे कह रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. அறியப்படாமல் இருந்தவன் யோசுவா. अनजान किसी से भी पहचाना नहीं गया यहोशू. யாருக்கும் தெரியாமல் மறைமுகத்தில் இருந்தவன் யோசுவா. अरे कोई जानता नहीं था, छुपा हुआ था यहोशू. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மோசேயுடைய சகோதரன் அல்லவன். मूसा का भाई नहीं यहोशू. அல்லேலூயா. हालेलुया. அடுத்த தலைவனாய் உயர்த்தப்பட்ட
अगला प्रधान के रूप में ऊंचा उठाकर தன் ஜனத்தார் நடுவிலே, उसके लोगों के बीच में, புறஜாதிகள் நடுவிலே अन्य जातियों के बीच में கனத்துக்குரிய மகிமையான பாத்திரமாய் மாறுகிறார். आदर के योग्य, महिमा की योग्य बर्तन बनता है। வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். पवित्र शास्त्र को पढ़कर देखो। மோசேக்கு பின்பு யோசுவா தலைவனாகிறார். मूसा के बाद यहोशू प्रधान होता है। யோசுவா என்ன சொன்னானோ அதைத்தான் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். यहोशू ने जो कहा उससे ही लोगों ने माना। பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்கள் வார்த்தைக்கு ஜனங்கள் கட்டுப்படுவார்கள். சத்தமா தான் சொல்லுங்களா? आपके बातों के लिए लोग अधीन होंगे। ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ये एक भविष्यवाणी की बात है। உங்க வார்த்தைக்கு ஜனங்கள் கட்டுப்படுவார்கள். आपके बातों के लोग अधीन होंगे। Praise the Lord. Praise the Lord। சிலருக்கெல்லாம் விசுவாசமே வரலன்னு எனக்கு தெரியுது. कुछ लोग के अंदर विश्वास नहीं आया करके दिख रहा है। விசுவாசித்தா கிடைக்கும். तू विश्वास करेगा तो मिलेगा। பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இல்லாம இருந்தா அவங்க காண்பாங்க, நீ காண மாட்ட. बाइबल कहता है विश्वास करेंगे तो परमेश्वर की महिमा को देखोगे, जो करेंगे वो देखेंगे। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। உன் வார்த்தைக்கு ஜனங்கள் கட்டுப்படுவார்கள். तेरे बातों के लिए लोग अधीन होंगे। நீ வேலை செய்கிற இடத்துல நீ சிறியவனா இருக்கலாம். तेरे काम करने वाले जगह पे तू छोटा हो। பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். पवित्र आत्मा उस स्थान पर तुझे एक आदर के योग्य बर्तन बनाएंगे। உன் வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். तेरे बातों के वे अधीन होंगे। உன் குடும்பத்துல நீ சிறியவனா இருக்கலாம். तेरे परिवार में तू छोटा हो, எளியவனா இருக்கலாம். तू एकदम बहुत ही छुटका हो। பிசினஸ் பண்ற இடத்துல சாதாரணமானவனா இருக்கலாம். तेरे बिजनेस करने वाले जगह पे तू एक साधारण हो। உன் வார்த்தைக்கு ஜாதிகளும் ஜனங்களும் கட்டுப்படக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு வைக்கிறார். तेरे बातों के लिए जाति लोग अधीन होंगे। ऐसे अधिकार की बातें पवित्र கரங்களை आत्मा தட்டி रखेंगे। கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள போறார். ताली बजाकर परमेश्वर की महिमा कर कर उसे पालेंगे। ஏமன். வாய்களை திறந்து சொல்லுங்க, யோசுவாவின் மேல வைத்த அதே அதிகாரத்தை எனக்கும் தாருங்க ஆண்டவரே. அந்த அதிகாரம் எனக்கும் தரப்படட்டும். என் மேலையும் அந்த அபிஷேகத்தை நீங்க ஊட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தின் அபிஷேகம், கனத்தின் அபிஷேகம், மேன்மையின் அபிஷேகம் கர்த்தர் எனக்கு தாருங்க. வாய்களை திறந்து விசுவாசத்தோடு எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. என் வார்த்தைக்கு ஜனங்கள் கட்டுப்பட வேண்டும். என் வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். என் வார்த்தைக்கு ஜனங்கள் ஜாதிகள் அடங்க வேண்டும். இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையின் பாத்திரமாக கர்த்தர் என்னை மாற்றும், கர்த்தர் என்னை மாற்றும். அந்த அதிகாரத்தை சிலர் பெற்றுக் கொள்கிறீர்கள். சிலருக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அதிகாரத்தின் ஆவியை ஊட்டுகிறார். அதிகாரத்தின் ஆவியை ஊட்டுகிறார். ஹalleluya. தோற்று போன இடத்தில், வெறுமையாக்கப்பட்ட இடத்தில், ஹalleluya, காலியான இடத்துல ஏவன் கர்த்தர் அதிகாரத்தோடு நிறுத்தப் போகிறார். இனி வரும் நாட்களிலே கர்த்தரின் கிரியைகள் முழுவதுமாய் உன் வாழ்க்கையில நீ காண போகிறாய். உன் குடும்பங்களில் நீ காண போகிறாய். உன் தொழிலில் காண போகிறாய். வேலை ஸ்தலத்தில் காண போகிறாய். யோசுவாவின் அபிஷேகம், யோசுவாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் ஆவியானவரே. ஓ ரபலா தரபலா சந்தன ரபலா தரா, ஓ ரபா கமன சகர பலா தரபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே கேளுங்க, இயேசுவே நான் ஆவியை பெற்றிருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய், என்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய், ஒரு மேன்மைக்குரிய பாத்திரமாய் என்ன மாட்டுங்கப்பா, என்ன மாட்டுங்கப்பா. உங்க வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியம், நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு கனத்துக்குரிய பாத்திரம், வேலை செய்கிற இடத்துல நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரமா நான் மாற்றுவேன், மாற்றுவேன், மாற்றுவேன். ஒரு வித்தியாசத்தை நீ காண்பாய். ஓ ரபலா கரபலா தரபலா தரா, ஓ ரபலா கரபலா தரபலா தரபலா தரபா, ஓ ரபலா சகரபலா தரபலா தரபா. ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம் என் ஜனங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. யோசுவாவின் அபிஷேகம், யோசுவாவின் அபிஷேகம் என் பிள்ளைகளை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ரபலா சகரபலா தரபலா தரா. இன்னையிலிருந்து வாழ்க்கையில இந்த காரியத்தில் நீ ஒரு வித்தியாசத்தை காண போகிறாய்.
तेरे जीवन में इस कार्य में एक अंतर को देखेगा। கர்த்தர் உன்னோடு கூட இருந்து परमेश्वर तेरे संग உன்னை रहकर அநேக இடங்களில் கனப்படுத்த போகிறார். तुझे अनेक जगह पर आदर देंगे। அவிசுவாசிக்காத, अविश्वास मत कर அதைரியப்படவும் செய்யாத. और भयभीत भी ना हो। உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், तेरे अंदर जो पवित्र आत्मा உன்னை के கனப்படுத்த விரும்பும் பரிசுத்த ஆவியானவர், तुझे आदर देने के लिए चाहने वाला पवित्र आत्मा के அல்லேலூயா, हालेलुया கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவாய். आदर के योग्य बर्तन बनेगा। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, நீங்கள் आप கனத்துக்குரிய பாத்திரமாய் இன்றிலிருந்து மாறப்போகிறீர்கள். आप लोग आज से आदर के योग्य बर्तन बनोगे। ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, दूसरा, ஏவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட யோசுவாவுடைய வாழ்க்கை. पवित्र आत्मा से भरपूर वे यहोशू का जीवन। யாத்திரையாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். निर्गमन के पुस्तक को आप पढ़कर देखिए। 33வது அதிகாரம் 33वां अध्याय 11வது வசனம். 11वां वचन। Exodus chapter 33 verse 11. निर्गमन का 33वें अध्याय का 11वां वचन। ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல एक जैसे अपने मित्र से बातें करता है, கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். परमेश्वर मूसा से आमने सामने बातें किए। பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். उसके बाद वो अपनी छावनी में लौट गया। நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் और नून का पुत्र यहोशू जो उसका सेवक था, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். वो मिलाप वाले तंबू से अलग नहीं हुआ। அந்த வார்த்தையை நான் மறுபடியும் படிக்கிறேன். उस वचन को मैं वापस पढ़ता हूँ। நூனின் குமாரனாகிய யோசுவா नून का पुत्र यहोशू என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் और मूसा का सेवक था, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். मिलाप वाले तंबू से नहीं निकलता था। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் ஜெப ஆவி உங்களுக்குள் நிறைவாக இருக்கும். पवित्र आत्मा तुम्हारे अंदर है तो प्रार्थना की आत्मा तुम्हारे अंदर भरपूर रहेगी। ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு பேரும் ஜெபிக்க போறாங்க, 2 जन प्रार्थना करने जाते हैं, மோசேயும் யோசுவாவும். मूसा और यहोशू। அன்னைக்கு அவங்களுக்கு ஆலயம் கிடையாது. उस दिन उनके लिए कलीसिया भवन नहीं, ஆசரிப்பு கூடாரத்தின் அருகில் போய் தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. मिलाप वाले तंबू के पास जाकर ही प्रार्थना करते थे। மோசேயும் யோசுவாவும் ஜெபிக்கிறதுக்கு போறாங்க. अब मूसा और यहोशू प्रार्थना करने जाते हैं। மோசே நல்ல ஜெபம் பண்றாரு, मूसा अच्छे से प्रार्थना करते, தேவனோடு முகமுகமாய் பேசுகிறார். परमेश्वर से आमने सामने बातें करते। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரோட பேசி முடிச்ச உடனே परमेश्वर से बातें करने के बाद மோசே போயிட்டாரு. मूसा चले गए। ஆமென். आमीन। அப்ப ஜெபம் எப்படி முடியணும்? तो प्रार्थना कैसे खत्म होना चाहिए? ஆமென் சொல்லி முடிக்கணும் பாஸ்டர். आमीन बोल के खत्म करना है पास्टर। அப்படியா? ऐसा क्या? இல்ல. नहीं। ஆமென். आमीन। ஜெபம் பண்ண உட்கார்ந்தா प्रार्थना करने के लिए बैठते हो तो ஆண்டவரோட பேசி முடிக்கணும். परमेश्वर से बातें कर कर खत्म करना है। எப்படி முடிக்கணும்? कैसे खत्म करना है? சொல்லுங்க பாப்போம். बोलिए। ஆண்டவரோடு परमेश्वर से பேசி முடிக்கணும். बातें कर कर खत्म करना है। அல்லேலூயா. हालेलुया। ஜெபத்தை எப்பவும் பாதியில முடிக்க கூடாது. प्रार्थना को कभी भी आधे में नहीं छोड़ना है। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। போன வாரம் நான் மேல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் காலையில. पिछले हफ्ते में सुबह ऊपर बैठकर प्रार्थना कर रहा था। பாஸ்டர் அம்மா எனக்கு ஃபோன் அடிக்கறாங்க கீழ இருந்து. पास्टर अम्मा मुझे फोन किए नीचे से। நான் ஃபோனை சைலன்ட்ல போட்டுட்டு பின்ன தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். मैं फोन को साइलेंट में रख के लगातार प्रार्थना कर रहा था। கீழ போன உடனே சொன்னாங்க அவசரத்துக்கு தான கூப்பிட்டேன். नीचे जाते के एक जरूरत था इसलिए तो फोन किए। நான் சொன்னேன், मैंने कहा என் விருப்பப்படி நான் ஜெபத்தை முடிக்க முடியாது. मेरी इच्छा के अनुसार मैं प्रार्थना नहीं रोक सकता। நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? मैं जो बोल रहा समझ में आया? புதுசா தெரியுதோ? नया लग रहा है क्या? நாங்கள் அப்படி இல்ல பாஸ்டர். போன் அடி எப்ப அடிக்கும்னு காத்துட்டுல இருப்போம். हम तो ऐसे नहीं पास्टर, जब फोन आएगा हम इंतजार करते हैं। நான் நேரா போய் சொன்னேன், मैं सीधे जाकर कहा என் விருப்பத்துக்கு ஜெபத்தை முடிக்கிறதா இருந்தா मेरी इच्छा के अनुसार मैं प्रार्थना रोकूं तो நீ போன் அடிச்சோன்னு கீழ வந்திருப்பேன். तू फोन करते मैं नीचे आ गया होता। என் விருப்பத்துக்கு ஜெபத்தை முடிக்க முடியாது. मेरी इच्छा के अनुसार प्रार्थना नहीं रोक सकता। அதனால தயவு செய்து
इसीलिए कृपया करके இனிமேல் இந்த வேலை தொடர வேண்டாம். ये काम आगे पालन ना हो. Praise the Lord. Praise the Lord. ஜெபத்துக்கு போய்ட்டா प्रार्थना करने के लिए चले गए तो அவரோட இணைஞ்சறணும். उनके साथ जुड़ जाना है. Praise the Lord. Praise the Lord. அவர் எப்ப முடிச்சிட்டு போன்னு சொல்றாரோ அப்பதான் முடிச்சிட்டு போணும். वो कब कहते खत्म करके जा तब खत्म करके आना है. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए. நேரம் பார்த்தெல்லாம் ஜெபிக்க உட்காராதீங்க. அவர் சொல்லி முடிக்கிறது வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. समय देखकर प्रार्थना मत कीजिए. वो कहने तक प्रार्थना कर कर खत्म कीजिए. நாங்க அப்படி எல்லாம் இல்ல பாஸ்டர். हम ऐसे सब नहीं है पास्टर. வேலைக்கு போறதுக்கு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டு தான் உட்கார்ந்து கடைசி நேரம் வரைக்கும் பார்த்துட்டு தான் இருப்போம். हम काम पर जाने से पहले 5 मिनट पहले अंतिम क्षण तक देखते रहते. அந்த கடைசி நேரத்துல தான் போய் ஜெபம் பண்ண போவோம். वो अंतिम समय में प्रार्थना करने जाते. Praise the Lord. Praise the Lord. அப்படி இருக்காதீங்க. ऐसा मत रहिए. மோசேயை பாருங்க. मूसा को देखिए. ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தாரு. प्रार्थना करने के लिए जाकर बैठे. ஆண்டவர் முடிச்சிட்டு போன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசி முடிச்ச உடனே போயிட்டாரு. परमेश्वर खत्म करके जा करके बोले तो बातें सब खत्म कर कर वो गए. ஆனா யோசுவா போகல. लेकिन यहोशू नहीं गया. ஏன் போகல? क्यों नहीं गया? ஏன் போகல? क्यों नहीं गया? ஏன் போகல? क्यों नहीं गया? இன்னும் ஆண்டவர் பேசி முடிக்கல யோசுவாட்ட. अभी भी यहोशू से परमेश्वर बातें करके खत्म नहीं किए. Praise the Lord. Praise the Lord. மோசேட்ட எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. मूसा को सब कुछ बता के खत्म कर दिए. மோசேயும் சொல்லி முடிச்சிட்டாரு. मूसा भी बताकर खत्म कर दिए. மோசே முடிச்சிட்டு போயிட்டாரு. मूसा खत्म करके चले गए. ஆனா யோசுவாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கனெக்ஷன் இன்னும் கட் ஆகல. लेकिन परमेश्वर यहोशू का जो कनेक्शन था अभी भी कट नहीं हुआ. யோசுவா பேசிட்டு இருக்காரு, ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. यहोशू भी बातें कर रहे, परमेश्वर भी बातें कर रहे. ஹalleluya. हालेलुया. ஜெபத்தை முடிச்சிட்டு மத்தவங்க போயிரலாம். प्रार्थना खत्म करके दूसरे लोग जा सकते. நீ ஜெபம் முடியாம போகாத. तू प्रार्थना खत्म किए बिना मत जा. முடிக்கிறதுக்கும் முடியாம போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. खत्म करके जाने में और खत्म किए बिना जाने में फर्क है. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. அவங்க போயிரலாம். वो जा सकते. உங்க சீனியர் போயிரலாம். आपके जो वारिष्ठ है सीनियर जा सकते. உங்க பாஸ்டர் போயிரலாம். आपके पास्टर जा सकते. உங்க சீனியர் விசுவாசி எல்லாம் போயிரலாம். आपके वारिष्ठ विश्वासी जा सकते. அவரோடு பேச வேண்டிய காரியத்தை அவர் பேசிட்டாரு. उनसे जो बातें करनी थी वो बातें कर दिए. இவரும் தேவனோடு பேச வேண்டியதை பேசிட்டாரு. और ये भी जो परमेश्वर से बातें करनी थी वो कर दिए. ஆமென். आमीन. அதனால முடிச்சிட்டு போறாங்க. इसीलिए वो खत्म करके चले गए. யோசுவாவுக்கு यहोशू के लिए இன்னும் தொடர்பு கட் ஆகவில்லை. अभी भी संपर्क कट नहीं हुआ. அவர் தொடர்பு எல்லைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். वो संपर्क क्षेत्र के अंदर ही है. ஹalleluya. हालेलुया. நம்ம வீட்ல சில நேரத்துல ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. हमारे घर पर कुछ समय फोन करते रहते. அடுத்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கே கிடைக்காது. अगला देखोगे तो नेटवर्क ही नहीं मिलता. அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிட்டார். वो संपर्क क्षेत्र के पार चले गए. சில நேரத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. कुछ समय प्रार्थना करते रहते. தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிட கூடாது. संपर्क क्षेत्र से बाहर नहीं जाना है. பேசுகிறது வரைக்கும் நமக்கும் நெட்வொர்க் ஆண்டவருக்கும் சரியா இருக்கணும். बातें करते करने तक हमारे और परमेश्वर के बीच में नेटवर्क सही होना चाहिए. யோசுவா கண்டினியூவா ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். यहोशू कंटिन्यूअसली प्रार्थना करे. கண்டினியூவா ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். कंटिन्यूअस प्रार्थना करे. அவர் போயிட்டார், அதனால நானும் போறேன். अरे वो चले गए इसलिए मैं भी जाता हूँ. அந்த வேலையே யோசுவாவுக்கு கிடையாது. वो काम यहोशू का नहीं था. ஏன்னா क्योंकि யோசுவா மோசேயை இந்த வழிகளில் அவன் பின்பற்றவில்லை. क्योंकि यहोशू मूसा के इस तरीके से पीछे नहीं चला. வேற வழியில நிறைய காரியத்தை மோசேயை பின்பற்றினார். बाकी कार्य में बहुत से कार्य मूसा जैसे करते थे वैसे ही किया. ஆவிக்குரிய விஷயத்தை आत्मिक विषय में யோசுவா தேவனோடு நெருங்கின தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார். यहोशू परमेश्वर के बहुत ही करीब रिश्ते के साथ है. அவர் போனதுனால நான் போகணும்னு அவசியம் கிடையாது. अरे वो चले गए इसलिए मुझे भी जाना है ऐसी आवश्यकता नहीं. அவர் ஜெபத்தை முடிச்சதுனால நான் ஜெபத்தை முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. अरे उन्होंने प्रार्थना खत्म किया इसलिए मुझे भी खत्म करना है ऐसी आवश्यकता नहीं. ஹalleluya. हालेलुया. எனக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. मेरा और परमेश्वर के बीच में का संपर्क अभी भी बना है. அவர் எப்ப போதும்னு சொல்றாரோ वो जब काफी है करके कहते हैं அதுவரைக்கும் நான் ஜெபிப்பேன். तब तक मैं प्रार्थना करूंगा. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, पवित्र आत्मा को पाए परमेश्वर के बच्चे, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கணும். यही तेरा जिंदगी होना चाहिए. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. டைம் பார்த்து ஜெபிக்கிறதெல்லாம் வேண்டாம். समय देख के प्रार्थना करना सब नहीं चाहिए. கடைசி நேரத்துல அவசர ஆத்திரமா உட்கார்ந்துகிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறதெல்லாம் வேண்டாம். अरे अंतिम क्षण में जल्दबाजी में गाय करके प्रार्थना करके जाना ना सब नहीं चाहिए. மத்தவங்களை பார்த்து அவங்க இவ்வளவுதான் ஜெபம் பண்றாங்க நான் இவ்வளவுதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற முடிவு உனக்கு வேண்டாம். अरे दूसरों को देखकर वो इतना ही समय प्रार्थना करते मैं भी वैसे ही करूंगा ऐसा फैसला सब नहीं चाहिए. ஹalleluya. हालेलुया. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபடினாலே पवित्र आत्मा उसके अंदर थे इस वजह से யோசுவாவை யாரும் ஜெபிக்க சொல்லல. यहोशू को
किसी ने प्रार्थना करने के लिए नहीं कहा। பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உண்மையா சத்தியமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளால இருந்தா ஜெபிக்காம இருக்க முடியாது. सच में कसम से पवित्र आत्मा तुम्हारे अंदर है तो प्रार्थना किए बिना तुम नहीं रह सकते। கையை பிடிச்சிடுங்க, हाथ पकड़ लीजिए। உண்மையா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ஜெபிக்கிறதுக்கு யாரும் உங்களை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. सच में पवित्र आत्मा आपके अंदर है तो प्रार्थना करने के लिए आपको थपथपाकर उठाने की आवश्यकता नहीं। இப்ப சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கும், अभी कुछ लोग को शक आया होगा, அந்நிய பாஷை பேசுறேன் பாஸ்டர். अन्य भाषाएं बोलता हूँ पास्टर। ஆமென். आमीन। அந்நிய பாஷை பேசு, அநியாய பேசு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். अन्य भाषाएं बोल या अन्याय की भाषा बोलो, दूसरा विषय। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है பரிசுத்த ஆவி இருந்தா पवित्र आत्मा है तो உன்னை ஜெபிக்கிறதுக்கு யாரும் தூண்ட வேண்டிய அவசியம் இல்ல. तुझे प्रार्थना करने के लिए कोई और उकसाने की आवश्यकता नहीं। தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. अरे थपथपाकर उठाने की आवश्यकता नहीं। ஜெபம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. तू प्रार्थना कर करके कहने की आवश्यकता नहीं। உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உணர்வின் ஆவியானவர். तेरे अंदर जो आत्मा परमेश्वर है वो एहसास के आत्मा परमेश्वर உன்னை है। தூண்டிக் கொண்டே இருக்கிற ஆவியானவர். वो तुझे उकसाने वाले आत्मा உன்னை परमेश्वर தட்டி है। எழுப்பிக் கொண்டே இருக்கிற ஆவியானவர். वो तुझे थपथपाकर उठाने वाले आत्मा உன்னை ஜெபிக்க परमेश्वर। அனல் மூட்டிக் கொண்டே இருக்கிற ஆவியானவர். तुझे प्रार्थना करने के लिए आग से गर्म करने वाले आत्मा परमेश्वर। இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அநேகரை தட்ட வேண்டியது இருக்கு. आज पवित्र आत्मा को पाए हुए अनेक को थपथपाना पड़ता है। வாங்க ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, आइए प्रार्थना के लिए आइए, आइए कर ஜெபிங்க ஜெபிங்க. प्रार्थना कीजिए। நேத்துக்கு அதிகாலையில कल के बोर के समय 24 hours ஜெபத்துல நாங்க 1:55க்கு கீழே உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். कल एक सुबह 1:55 को नीचे बैठ के प्रार्थना करना शुरू किए। வந்து உட்கார்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், आकर प्रार्थना करने के लिए बैठे तो पवित्र आत्मा ने कार्य कहा। இந்த சபையில நிறைய பேருடைய வீடுகள்ல குடும்ப ஜெபம் இல்ல. आज इस कलिशा में बहुत सी लोग के परिवार में जो परिवार का प्रार्थना नहीं, அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் தந்திருக்கிறாரு. उसके लिए क्या करना है कर एक योजना दिए गए। இந்த வாரம் சொல்றேன், अगले हफ्ते बताता हूँ। praise the lord, प्रेज द लॉर्ड, ஹalleluya, हालेलुया। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஏமன் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் யோசுவாவுக்குள்ளால இருக்கிறாரு. पवित्र आत्मा यहोशू के अंदर है। ஏமன் இவனால ஜெபிக்கிறதுக்கு முடியல. ये प्रार्थना करना नहीं रोक पा रहा। யோசுவா यहोशू என் கூட வான்னு மோசே சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. मेरे साथ आकर मूसा को कहने की आवश्यकता नहीं हुई। எப்ப நான் போறேன் நீ வரியா? हे मैं जा रहा तू आ रहा है क्या? இந்த கேள்வியே கிடையாது. ये सवाल ही नहीं। அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் इसके अंदर का आत्मा அவனை परमेश्वर ஜெபிக்க தூண்டிக் கொண்டே இருக்கிறார். उसको प्रार्थना करने के लोग सारे गए। உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? आपको एक बात मालूम है क्या? உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளால இருந்தா सच में पवित्र आत्मा आपके अंदर है तो நீ ஜெபிக்காம தூங்க முடியாது. तू प्रार्थना किए बिना सो नहीं सकता। ஜெபிக்காம प्रार्थना किए बिना தூங்க सो முடியாது. नहीं सकता। ஜெபிக்காம காலையில நீ எழும்பி அடுத்த கடமையை செய்ய முடியாது. प्रार्थना किए बिना सवेरे उठकर अगला काम नहीं कर सकता। நீ ஜெபிக்காம இருந்தா तू प्रार्थना नहीं करेगा तो உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறதை நீ காண முடியும். तेरे अंदर के पवित्र आत्मा दुख पार करके तू देख सकता है। ஐயோ ஜெபிக்கலையே, हाय मैंने प्रार्थना नहीं किया, வேதத்தை வாசிக்கலையே, पवित्र शास्त्र नहीं पढ़ा। அந்த பாரம் உனக்குள்ள இருந்து அமிழ்த்திக் கொண்டே இருக்கு. वो बोझ तेरे अंदर से तुझे दबाते रहेगा। ஐயோ हाय இன்னைக்கு தேவனோட பேசலையே आज मैंने परमेश्वर से बात नहीं किया, அப்படின்ற குற்ற உணர்வு உனக்குள்ள இருக்கா? ऐसा एक दोष का एहसास तेरे अंदर रहेगा। பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லியும் पवित्र आत्मा पाया हुआ ऐसे कहकर भी ஜெபிக்காம இருக்கிற, प्रार्थना नहीं कर रहा, குற்ற உணர்வே இல்ல, दोष का एहसास ही नहीं, பாரமே இல்ல, अरे बोझ ही नहीं, அப்ப நீ பெற்ற பரிசுத்த ஆவி டூப்ளிகேட். तो तूने जब पवित्र आत्मा पाया है वो नकली है। क्या है? क्या है? आमीन। சொல்லுங்களா, बोलिए ना, சொல்லுங்களா, बोलिए அல்லேலூயா. हालेलुया। எப்படி பாஸ்டர் நீங்க என்று சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். कैसे पास आप मुझसे ऐसा कह सकते हो? अगर क्या पूछ सकते हो? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? बाइबल क्या कहता है मालूम है क्या? சீஷர்களை பாருங்க, चेलों को देखिए, பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்ன पवित्र आत्मा पाने से पहले 1 மணி நேரத்துல 2 தடவை வந்து இயேசுநாதர் இருந்து தட்டி எழுப்ப வேண்டியது இருக்கு. 1 घंटे में उसके बीच में भी 2 बार आकर यीशु मसीह को प्रार्थना कर उठाना पड़ा। எழும்பு, यीशु मसीह के उठाए, दे उठ, ஜெபம் பண்ணு. तू प्रार्थना कर। அவர் எந்த பக்கம் போயிட்டார்?
वो उस तरफ चले गए, மறுபடி वापिस வந்தார் பாக்குறாரு. वापिस देखने आए यीशु मसीह। அவன் கொட்டாய் விட்டுட்டு वो उबासी लेकर, கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கான். खराटे लेकर सो रहा है। இயேசுநாதர் வந்து மறுபடியும் தட்டாரு. यीशु मसीह वापिस आके थपथपाए, மறுபடியும் பயங்கர தூக்கம். वापिस भयंकर नींद। அவனுக்கு உணர்வே இல்ல, उसको एहसास ही नहीं, உணர்வே இல்ல. एहसास ही नहीं। அதே நேரத்தில் அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பாருங்க, उसी समय पवित्र आत्मा पाने के बाद उसे देखिए, அதே சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. वही चेले पवित्र आत्मा को पाए। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. प्रेरितों के कामों के दूसरे अध्याय को पढ़कर देखो। ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். प्रार्थना में मजबूती से बने थे। அந்த வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? वो वचन क्या कहता है मालूम है क्या? ஜெபத்தில் प्रार्थना में உறுதியாய் मजबूती से தரித்திருந்தார்கள். बने रहे। அவங்களால ஜெபிக்காம இருக்க முடியல. वो प्रार्थना के बिना नहीं रह सके। 3வது அதிகாரத்தை பாருங்க. तीसरे अध्याय को देखिए। தேவன் ஸ்தோத்திரம், பேதுருவும் யோவானும் पत्रस और यूहन्ना ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறதுக்கு போறான். प्रार्थना के समय तीसरे पैर भवन में जाकर प्रार्थना करने के लिए गए। அதுக்கு பிறகு ஜெபம் பண்றதுக்கு திட்டம் வகுத்து வைத்திருந்தார்கள். उसके बाद प्रार्थना करने के लिए सब क्रमांक अनुसार फैसला करके रखे थे। பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு पवित्र आत्मा पाने के बाद ஜெப நேரத்தை குறித்து வைத்திருந்தார்கள். प्रार्थना के समय को ठहरा कर रखे थे। இந்த நேரம் ஜெபிக்கிற நேரப்பா. ये समय प्रार्थना करने का समय है। ஹல்லேலூயா. हालेलुया। வேதவசனத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. पवित्र शास्त्र के वचन को आगे पढ़कर देखो। இரவும் பகலும் அவர்கள் ஜெபம் ஜெபம் ஜெபம். रात दोपहर प्रार्थना प्रार्थना प्रार्थना। ஆமென் आमीन ஆமென் आमीन। அப்ப நீ பெற்றது ஒரிஜினல் பரிசுத்த ஆவினா? तो तूने जो पाया वो असली पवित्र आत्मा है। तो உன்னால ஜெபிக்காம இருக்க முடியாது. तो तू प्रार्थना किए बिना नहीं रह सकता। 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் குப்பையில கொண்டு போடு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. 5 मिनट 10 मिनट का प्रार्थना उसे कचरे में डालो, सब गिनती नहीं। அதெல்லாம் वो सब गिनती नहीं. वो सब गिनती नहीं है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। சிலர் ஜெபம் பண்றாங்க 5 நிமிஷம். कुछ लोग प्रार्थना करते 5 मिनट। அவசரம் ஆண்டவரே, बहुत ही जल्दबाजी है। எனக்கு ஆத்திரமா இருக்கு, நான் போறேன். मुझे बहुत गाय से इसलिए जाना है। இயேசுநாதர் சொல்ல போயிட்டு வாயா, இது என்ன என்ன சொல்லிட்டா போனோம். ஆமென். यीशु मसीह कहेंगे जाके आना, ये क्या मुझे बता के जा रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுநாதர் என்ன சொல்லிருக்காரு? यीशु मसीह क्या कहेंगे? பக்கத்துல கை பிடிச்சு 1 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது தினமும் ஜெபிங்க. कम से कम 1 घंटे तो हर दिन प्रार्थना करो। அப்பதான் செத்தா பரலோக வாசலையாவது பார்க்க முடியும். तभी मरेंगे तो स्वर्ग का द्वार तो देख सकते हैं। ஆமென் आमीन। 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம். 5 मिनट का प्रार्थना 10 मिनट का प्रार्थना। இயேசுநாதர் எட்டி உதைச்சிடுவார், நரகத்துல போய் விழுன்னு. यीशु मसीह लात मार देंगे, नरक में जाके गिर। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। சத்தமா தான் சொல்லுங்களா? जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிஞ்சுங்க. अच्छे से समझ लीजिए। யோசுவாவால ஜெபிக்காம இருக்க முடியலையே. यहोशू प्रार्थना के बिना नहीं रह सका। பரிசுத்த ஆவியை பெற்ற சீஷர்களால ஜெபிக்காம இருக்க முடியலையே. पवित्र आत्मा पाए चेले प्रार्थना के बिना नहीं रह सके। ஒருவேளை हो सकता है பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற पवित्र आत्मा को पाया है, உன்னால ஜெபிக்க முடியாம ஒரு கட்டு இருக்கு. तू प्रार्थना नहीं कर पा रहा, एक बंधन है। ஒரு காரியத்தை செய், एक कार्य कर, முழங்கால் படி, घुटने टेक, ஏசப்பாட்ட சொல்லு, यीशु पिता से बोल, ஜெபிக்க விரும்புறேன்ப்பா, मैं प्रार्थना करना चाहता हूँ, என்னால ஜெபிக்க முடியல. मैं प्रार्थना नहीं कर पा रहा हूँ। மறுபடியும் சொல்றேன், वापिस कहता हूँ, ஜெபிக்க விரும்புற ஆண்டவரே, मैं प्रार्थना करना चाहता हूँ, என்னால ஜெபிக்க முடியல, मैं प्रार्थना नहीं कर पा रहा हूँ, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாரு. मेरी मदद कीजिए करके तू बोल के देख। ரோமர் 8:26 சொல்லுகிறது, रोमियो का 8वें अध्याय का 26वां वचन कहता है, பலவீன நேரங்கள் निर्बल समय में உனக்காக ஜெபிக்கும்படி तेरे लिए प्रार्थना करने के लिए, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உனக்காக உதவி செய்கிறவன். अरे आए बरकत तेरे लिए मदद करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। அந்தபடி ஆவியானவரும் वैसे ही पवित्र आत्मा भी நமது பலவீனங்களில் हमारे कमजोरी में நமக்கு உதவி செய்கிறார். हमारी मदद करते हैं। என்னால ஜெபிக்க முடியல, मैं प्रार्थना नहीं कर पा रहा, ஆண்டவர்ட்ட சொன்ன ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். परमेश्वर से कहेगा तो परमेश्वर तेरी मदद करेंगे। நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று हमें जिस रीति से प्रार्थना करना है நாம் அறியாமல் இருக்கிறபடியினால் हम नहीं जानते, इस वजह से ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் உனக்காக வேண்டுதல் செய்கிறவர். आत्मा परमेश्वर आप ही ऐसी आए भर भर कर बयान के बाद प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। சரீரம் சோர்ந்து போகலாம்,
शरीर कमजोर हो जाए, ஆவி ஆத்மா சோர்ந்து போகலாம். आत्मा प्राण शरीर कमजोर हो ஆனா जाए, ஜெபிக்கின்ற வாஞ்சை இருக்கா? लेकिन प्रार्थना करने की चाहत है क्या? ஆண்டவர்ட்ட அப்படியே சொல்லு. परमेश्वर से वैसे ही बोल, ஜெபிக்க ஆசையா இருக்குப்பா. प्रार्थना करने की इच्छा है पिता, ஜெபிக்காம இருந்தா எனக்கு என்னமோ இழந்தது மாதிரி இருக்கு ஆண்டவரே. प्रार्थना नहीं करता हूं तो कुछ तो खो गया ऐसा लगता है, ஜெபிக்க விரும்புறேன், प्रार्थना करना चाहता हूं என்னால ஜெபிக்க முடியல, लेकिन प्रार्थना नहीं कर पा रहा हूं, சரீரம் பலவீனமா இருக்கு, शरीर में कमजोरी है, போராட்டமா இருக்கு, एकदम संघर्ष है, அவன் மனக்குழப்பமா இருக்கு, मन में उलझन है, உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாரு. मदद कीजिए करके बोल के दे, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய போதுமானவர். पवित्र आत्मा तेरी मदद करने के लिए काफी है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। உங்கள மாதிரி தான் நாங்களா? आपके जैसे हम भी சில நேரத்துல இப்படிப்பட்ட சோதனைகள் வருவதுண்டு. कुछ समय ऐसी परिस्थिति परीक्षाएं हमारे लिए आती है, நான் நேரா மேல வருவேன், मैं सीधे ऊपर आता हूँ, சேர்ல உட்கார்ந்துக்குவேன், चेयर में बैठ जाता हूँ, ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், परमेश्वर से कहता हूँ ஜெபிக்கணும்ப்பா, प्रार्थना करना है पिता, என்னால முடியல, मैं मुझसे नहीं हो रहा, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவேன். मेरी मदद कीजिए करके कहता हूँ। நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कहता சில हूँ நேரத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே கண்டினியூவா உட்கார்றதுக்கு கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். कुछ समय 3 घंटे 4 घंटे ऐसे लगातार बैठने के लिए परमेश्वर मदद किए। உள்ள வரும்போது अंदर आते समय ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு வாய் வராது, एक बात बोलने के लिए भी मुंह नहीं खुलता, ஆனா திரும்பி போகும்போது लेकिन वापस जाते समय கர்த்தருடைய சத்தம் கேட்டு திரும்பி போயிருக்கேன். परमेश्वर की आवाज सुनकर वापस गया हूँ। இன்னைக்கு பகல் நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். आज इस दोपहर के समय परमेश्वर आपसे कहने वाली बात भी यही है, ஜெபிக்கணும்ன்ற ஆர்வம், प्रार्थना करने की चाहत। ஜெபிக்காம இருந்தா உனக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும், प्रार्थना नहीं किया तो तेरे अंदर एक बोझ रहना ஒரு चाहिए, துக்கம் இருக்கணும். एक दुख रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। சோதனைகள் நேரத்திலும் ஜெபிக்கணும். परीक्षा के समय भी प्रार्थना करना है, அதுதான் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். वही तेरे अंदर का पवित्र आत्मा है। ஹல்லேலூயா. हालेलुया। சீஷர்களை பாருங்க, 6 लोग को देखिए, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டாங்க, पवित्र आत्मा को पा लिए, அதுக்கு பிறகு அவங்களுக்கு சோதனை வரலையா? उसके बाद उनको परीक्षा नहीं आई क्या? பெரிய சோதனை அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. बड़ी परीक्षा उसके बाद ही आई। பவுலும் சீலாவா पौलुस और सिलास சிறைச்சாலையில போடப்பட்டாங்க. बंदी गृह में डाल दिए गए। ஆமென். आमीन। பரிசுத்த ஆவியை பெற்றவன் சிறைச்சாலையிலும் துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். पवित्र आत्मा पाए व्यक्ति जेल खाने में भी परमेश्वर की स्तुति करके महिमा करता है। இதுல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரிஜினலா இருந்தா எந்த இடத்துலயும் எந்த கஷ்டத்திலையும் எந்த போராட்டத்திலையும் கர்த்தரை துதிப்பீங்க, கர்த்தரை பாடுவீங்க, கர்த்தரை ஆராதிப்பீங்க, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவீங்க. आपके अंदर का पवित्र आत्मा असली है तो किसी भी जगह पर किसी भी परिस्थिति में परमेश्वर की स्तुति करोगे, परमेश्वर के लिए गीत गाओगे, परमेश्वर की आराधना करके महिमा करोगे। அல்லேலூயா. हालेलुया। சிலர் பிரச்சனை வந்தோன்னு சோர்ந்து படுத்துக்குவா, कुछ लोग परेशानी आते ही निराश होकर लेट जाते என் हैं। பிரச்சனை முடிஞ்ச பிறகு சர்ச்சுக்கு போறேன், मेरा परेशानी खत्म होने के बाद मैं चर्च जाता हूँ, என் பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்றேன், मेरा परेशानी खत्म होने के बाद मैं प्रार्थना करता हूँ, என் பிரச்சனை முடிஞ்ச பிறகு பைபிள் திறக்கிறேன். मेरा परेशानी खत्म होने के बाद पवित्र शास्त्र खोलता हूँ। முடியவே முடியாது உன் பிரச்சனை. तेरा परेशानी खत्म ही नहीं होगा। ஆமென். आमीन। முடிவு எங்க தான்? अंत खत्म कहाँ पर है? பிரச்சனையின் நடுவுல கர்த்தரை துதிக்கிறதும் பாடுறதும் ஜெபம் பண்றதுல தான். परेशानियों के बीच में परमेश्वर की गीत गाकर स्तुति करके प्रार्थना करने में ही। பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு உள்ள இருக்காங்க, पौलुस और सिलास बंधे हुए स्थिति में अंदर है, பாடி துதிக்கிறாங்க. गीत गाकर स्तुति करे। கட்டுகள் அறுக்கப்பட்டுச்சா அறுக்கப்படலையா? बंधन खुले कि नहीं? கட்டுகள் அறுக்கப்பட்டுச்சா இல்லையா? बंधन खुले कि नहीं? சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா? अरे जेल खाने से बाहर आए कि கையை नहीं? பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले हाथ पकड़ कर சோதனை बोलिए, ரொம்ப பெருகுதா? ரொம்ப பாடி ஆண்டவரை துதிங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப தேவ சமூகத்தில் உட்காருங்க, உடனே விடுதலை கர்த்தர் தருவார். परीक्षा बहुत हो रही है क्या? तो बहुत स्तुति कीजिए, बहुत प्रार्थना कीजिए, परमेश्वर तुरंत छुटकारा देंगे। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, पत्रस भी बंदी गृह में है। விசுவாசி என்ன பண்றாங்க? विश्वासी क्या कर रहे எங்க हैं? பாஸ்டர் போயிட்டார் அப்படினா சொன்னாங்க. हमारे पास तो चले गए करके बोले क्या? ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। இனி அவர் வர மாட்டாருப்பா, अभी आगे वो नहीं आएंगे, வேற பாஸ்டர் தேடுவோம்.
दूसरे पास्टर को ढूंढते, அப்படியெல்லாம் இல்ல. ऐसा सब नहीं, அந்த பாஸ்டர் தான் எங்களுக்கு வேணும். वही पास्टर हमें चाहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பேதுருவுக்காக சபையார் ஜெபம் பண்ணாங்க. पतरस के लिए कलीसिया वाले प्रार्थना किए. தேவதூதன் பேதுருவை தட்டி எழுப்புறார். एक स्वर्गदूत आकर जो है पतरस को उठा रहा है. எழும்புப்பா. ए तू उठ, உனக்காக அங்க ஜெபிக்கிற கூட்டம் तेरे लिए वहां पर प्रार्थना करने वाला झुंड என்ன தொல்லை பண்றாங்க. मुझे सता रहे, அதனால நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். इसीलिए मैं वहां से यहाँ आया வா हूँ. எழும்பு. आ उठ, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுது. बंधन सब खुल गए, சிறைச்சாலை கதவு திறக்கப்படுது. बंदी गृह के दरवाजा खुल गया. கைய பிடிச்சு நேர ஜெபிக்கிற வீட்டுக்கு முன்னால தூதன் கொண்டு விட்டுட்டு போயிட்டான். हाथ पकड़कर सीधे जहाँ पर प्रार्थना कर रहे हो उस घर के बाहर छोड़कर चले गया. பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, ஜெபிக்கிறவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் முகமுகமாய் உடனடியாகவே காண்பார்கள். प्रार्थना करने वाले अद्भुत और चिन्ह तुरंत आमने सामने देखेंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன பண்ணணும்? तो क्या करना है? சத்தமா बोलिए, எத்தனை நிமிஷம்? कितना मिनट? அல்லேலூயா. हालेलुया. 1 ஹவர்னு சொன்னதும் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்கு. 1 घंटा तो मैंने ऐसे ही कहा था. யோசுவா மாதிரி ஜெபிக்கணும். यहोशू के जैसे प्रार्थना करना சத்தம் है, கேட்கும் வரைக்கும். आवाज सुनने तक. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. சத்தம் கேட்கும் வரைக்கும். आवाज सुनने तक, கர்த்தர் பேசும் வரைக்கும். परमेश्वर बातें करने तक, கர்த்தரிடத்தில் பேசி முடிக்கும் வரைக்கும். परमेश्वर बातें करके खत्म करने तक. நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது ஜெபிக்கும் ஜெபம். यही पवित्र आत्मा जब हमारे अंदर रहते तो प्रार्थना करने का अनुभव. இந்த யோசுவாவை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். यही यहोशू को परमेश्वर आशीष करते. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். परमेश्वर की इच्छा है तो लगातार अगले हफ्ते देखेंगे. கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे, முழங்கால் படிடுவோம். घुटने टेकेंगे, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर प्रार्थना करेंगे. ரெண்டு காரியம் கர்த்தர் நம்மோடு பேசினார். 2 कार्य परमेश्वर ने हमसे कहा. ஒன்று, पहला, ஆமென், பரிசுத்த ஆவியை பெற்ற யோசுவா पवित्र आत्मा को पाया यहोशू. ஜாதிகள் நடுவுல, जातियों के बीच में, குடும்பங்கள் நடுவுல परिवार के बीच में கனப்படுத்தப்பட்டார். आदर पाया, கனப்படுத்தப்பட்டார். आदर पाया, கனப்படுத்தப்பட்டார். आदर पाया. வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर बोल, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறீர் ஆண்டவரே. मेरे अंदर पवित्र आत्मा है. கரத்தை உயர்த்தி சொல்லி, இயேசுவே हाथ उठा के बोल, यीशु எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறீர் ஆண்டவரே. मेरे अंदर पवित्र आत्मा है. ஆனாலும் फिर भी நான் अनेक இடத்தில் இன்னும் கனப்படுத்தப்படவில்லை. मैं अनेक जगह पर अभी भी आदर नहीं पाया. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना நான் करेंगे? சகல இடங்களிலும் கனப்படுத்தப்பட விரும்புகிறேன். मैं सारे जगह पर आदर पाना चाहता இந்த हूँ. பூமியில ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாற விரும்புகிறேன். इस पृथ्वी में एक आदर के योग्य बर्तन बनना நான் चाहता ஒரு हूँ. சாதாரண பாத்திரமாய் அல்ல. मैं एक साधारण बर्तन வாய் नहीं. திறந்து எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? मुंह खोल के कितने लोग प्रार्थना சாதாரண करेंगे? பாத்திரமாய் அல்ல, साधारण बर्तन नहीं, கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாற விரும்புகிறேன். आदर के योग्य बर्तन बनना चाहता எனக்கு हूँ. உதவி செய்யுங்கப்பா. मेरी मदद कीजिए पिता. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. मेरी मदद कीजिए पिता. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. मेरी मदद कीजिए पिता. வேதம் தெளிவாய் சொல்கிறது. वचन साफ कहता है, அதிகமா ஜெபிக்க ஆரம்பி. तू अधिकतर प्रार्थना कर, அவருடைய வல்லமையில நிரப்பப்பட ஆரம்பி. उनके सामर्थ में भरपूर हो. பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்ட ஆரம்பி. पवित्र आत्मा को तू गर्म कर. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளால வா. पवित्र आत्मा की अगुवाई में आ. அதிகாரத்தை செயல்படுத்து. अधिकार को कार्य में ला. நிச்சயம் நீ கனம் பண்ணப்பட போகிறாய். निश्चय तू आदर पाएगा. நிச்சயம் கனம் பண்ணப்பட போகிறாய். निश्चय आदर पाएगा. கரத்தை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே हाथ उठा के बोल, பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறீர். पवित्र आत्मा मेरे अंदर है. ஆனாலும் என்னால ஜெபிக்க முடியல. फिर भी मैं प्रार्थना नहीं कर पा இன்னைக்கு रहा. எனக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரே. आज मुझे एक प्रार्थना का अभिषेक दीजिए. எனக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. मेरे अंदर एक प्रार्थना का अभिषेक दीजिए. எனக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. मेरे अंदर एक प्रार्थना का अभिषेक दीजिए. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर நல்ல बोलिए, ஜெபிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல ஜெபிக்கணும். अच्छा கரம் உயர்த்தி, கரம் உயர்த்தி சொல்லுங்க, நல்ல ஜெபிக்கணும். வாய் திறந்து சொல்லுங்க. பல மணி நேரங்கள் யோசுவா மாதிரி, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நான் படுத்து கிடக்கணும் ஆண்டவரே. உங்க சாமன் பாதம் தான் எனக்கு தஞ்சம்னு விழுந்து கிடக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.